உண்டாகட்டும். இந்த நாள் வந்து உங்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் வந்து உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கிறதுக்காகவே நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாளும் வெளியிடுறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கிறதுக்காகவும் உங்களுடைய படிப்பு, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கிறதுக்காக நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை வெளியிடுறோம். இங்கே பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பாருங்க. ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்காக தந்த வேத வசனம் ஆதியாகமம் 28:15 வசனம் உங்கள் நான் வாசிக்கிறேன். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவே. நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உன்னோட கூட இருக்கு அப்படின்னு நான் சொல்றாரு. பாருங்க, இந்த ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். நீங்க போகிற இடத்துலலாம், நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, ஆண்டவர் உங்களோட வருவார், உங்களோட இருப்பாரு. பாருங்க, இது வந்து யாக்கோபை பார்த்து இந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. அவர் வந்து வீட்டுல தன்னோட தாய் கூடவே வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு மகன். அவர் வந்து ஒரு சூழ்நிலைமை, தன்னோட குடும்பத்தை விட்டு வெளியில போக முடியாது, பிரச்சனை, வீட்டுல இருக்க முடியாது, வீட்டுல இருந்த உயிருக்கு ஆபத்து, இப்படிப்பட்ட நேரத்துல இவர் வந்து வெளியில இறங்கி போறாரு இந்த யாக்கோபு. அப்ப ஆண்டவர் பார்த்து பேசுறாரு, நீ போகிற இடத்துலலாம் நான் உன்னோட வருவேன், திரும்பவும் இந்த தேசத்துக்கு வர பண்ணுவேன். இனி வந்து அவ்வளவுதான், நீ முடிஞ்சு போயிடும், இனி நம்ம இங்க வரமா என்னமோன்னு சொல்லி நீ பயந்து கொண்டு போற, நீ பயந்து கொண்டு இருக்கிற, திரும்ப உன்னை வர பண்ணுவேன். உன்னோட வாழ்க்கையோட முடிய போறது கிடையாது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னோட தான் இருப்பேன், உன்னை நடத்துவேன். நான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. நீங்க எந்தெந்த விஷயத்துக்காக நீங்க வந்து கலங்கி கொண்டிருக்கிறீ, உன்னோட வாழ்க்கை இவ்வளவுதான் நினைச்சு கொண்டிருக்கிறீ. நீங்க வந்து போற இடங்களை வந்து நான் தனிமையா போறேனே, என்னோட அப்பா அம்மா விட்டு போறேனே, என்னோட மனைவியை விட்டு போறேனே, என்னோட கணவரை விட்டு போறேனே, நான் தனிமையா இருக்கிறேன்னு சொல்லிலாம் நீங்க வந்து யோசிக்கலாம். பிள்ளைங்க, என்னோட பெற்றோர்களை விட்டு நான் தனிமையா போய் இருக்கிறேன் அப்படின்னா நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களோட இருக்காரு. ஏசப்பா உங்களை ஆசீர்வாதம் சொல்றாரு, நான் உன்னோடவே இருக்கிறேன்னு சொல்றாரு. திருப்பி உன்னை ஆசீர்வாதத்தோட திருப்பி வர பண்ணுவேன்னு சொல்றாரு. யாக்கோபு கூட அப்பதான் வெறுமையாக போறாரு. அவர் திரும்பி வரும்போது நிறைய ஆசீர்வாதங்களோட திரும்பி வர்றாரு. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு கூடவே ஆண்டவர் இருக்கிறாரு. அதே போல ஏசப்பா உங்களையும் ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, தோத்து நடந்த ஏசப்பா, ஆண்டவரே இந்த வேத வசனத்தை கேட்டவங்க பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேர்புறா தொட்டு ஆசீர்வதிங்க ஏசப்பா. தோத்திரம் இந்த நாள் ஆண்டவரே அப்பா தோத்திரம் வியாதி படுக்கையில் இருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கு நல்ல சுகப்படுத்த கொடுங்கய்யா. தனிமையாக இருக்கிற ஆண்டவர் அப்பா தோத்திரம் ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். எல்லாருக்கும் ஆண்டவர் அப்பா நீங்க வழி நடத்துங்க. நீங்க கூட இருந்த ஆண்டவரை தைரியப்படுத்துங்க தகப்பனை. தோத்திரம் ஏசப்பா தோத்திரம் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க உங்களுடைய பிள்ளைகளோட இருந்து வழி நடத்துங்க ஐயா. தோத்திரம் ஏசப்பா அதனால பிறந்த நாளை சந்திக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவரே அப்பாடி ஆசீர்வதி, பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களே தெய்வமே இந்த வருஷத்துல ஆசீர்வதிங்க, சமாதானமா இருக்க உதவி செய்ய அப்பா. எத்தனை பேருக்கு ஆண்டவரே அப்பா திருமணம் ஆகி ஆண்டவரை பல நாட்கள குழந்தை இல்லாத தவிக்கிறார்கள் அப்பா. ஏசாப்பா உங்களால கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஏசாப்பா. ஏசாப்பா அப்பா இந்த வருஷத்துல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஐயா. ஆண்டவரே கொடுத்து ஆசீர்வதிங்க, அவர்களை சந்தோஷப்படுத்துங்கப்பா. தடைகள் உடையட்டை தகப்பனை தோத்துறான் ஏசாப்பா. தோத்துறேன் நன்றி ஏசாப்பா. இந்த நாட்டு ஆண்டவரே தோத்துறான் அப்பா. கடை வியாபாரிகளுக்காக ஜெபிக்கிறோம், விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம், மீனவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் அப்பா நீர் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்கப்பா ஏசாப்பா. யாராவது எந்தெந்த விஷயத்துக்காக முயற்சிகள் எடுக்கிறாங்களோ எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். நீங்க வழிநடத்துங்க ஏசாப்பா. ஏசாப்பா ஒருத்தருடைய கண்ணீரை நீங்க தொடங்கி தகப்பனை தோற்றம் உடைய ஊழியக்காரர்களை பரிசுத்தங்களை இந்த நாட்டிலே வல்லமையா பயன்படுத்தும் ஆசீர்வாதிக்க தகப்பனை தோற்றம் ஏசாப்பா. கிரியை செய்யும் எல்லாம் ஏசுகிறதுக்கு நாம் ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் நல்ல பிதாவே.